45 to 47. நம்ம 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 40லிருந்து படிக்கலாம். 40 yes. தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து, இன்னும் கொஞ்சம் ஒரு 30லிருந்து படிக்கலாமா? எஸ். அவனை விட்டு வேறு ஒருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்பு போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையில் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கும் பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையில் போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அதை பெலிஸ்தன் அண்டையில் போனான். அந்த பெலிஸ்தன் அண்டையில் போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்ட வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாயிருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். 46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அது உங்களை எங்கள் கையில் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். We have to learn a lot of things in this chapter. இதில் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியம் இருக்குது. Today
my sermon title is Defeat Your Goliath. உங்களுடைய கோலியாத்தை வீழ்த்து, உன் கோலியாத்தை வீழ்த்து. எது உங்களுடைய கோலியாத்? ஹல்லேலூயா. Why David won the battle? எப்படி டேவிட் இந்த கோலியாத்தை வீழ்த்தினார்? How could possible? எப்படி is a shepherd. ஹல்லேலூயா. அவர் யாரு? ஆடு மேய்க்கிறவன். He's a shepherd boy. Just 17 years to 19 years old இருக்கும். நம்மளாலே நம்ப முடியல. எப்படி 6 foot, அவனோட ஹைட் 6 அடி, இவர் இருக்கிறது ஒரு 5 அடி இருக்கும். He is with arms, அந்த ஆர்மர் செட்லாம் போட்டுட்டு அந்த வெப்பன்ஸோட நிற்கிறாரு. He has his sword, அவருடைய கையில் கத்தி. அவ்வளோ பெரிய ஜெயனா இருக்கிற அந்த கோலியாத்தை இவர் ஜஸ்ட் வீழ்த்திட்டாரு. கிங் சால், அவர் அந்த சவுல் ராஜா ஒரு யுத்தம் பழக்கப்பட்ட ஒரு ராஜா. ஆனால் அவர் பயந்து நிற்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் பயந்து நிற்கிறார். இது ஏலா பள்ளத்தாக்கிலே நடைபெறுகிறது இந்த யுத்தம். ஒவ்வொரு நாளும் கோலியாத் சவால் விடுகிறான். இஸ்ரவேலில் யாராச்சும் இருக்கிறீங்களாடா என் கூட சண்டை போட அப்படின்னு, வாங்கடா அப்படின்னு கேட்குறான். 1-to-1 இஸ் காலிங் எவ்ரிபடி. யார் ஒருத்தனை தெரிந்து கொள்ளுங்க, நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. வித் ஹிஸ் லவுட் வாய்ஸ் ஹி roared like a lion. சிங்கத்தை போல அப்படி கர்ஜிக்கிறான். பார்க்கிறவங்கெல்லாம் பயப்படுறானுங்க. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலின் தேவனை தூஷிக்கிறான். அவருடைய நாமத்தை தூஷிக்கும் பொழுது தாவீது கேட்டுக்கிட்டு இருந்த தாவீது அவர் சொல்றாரு, அவன் எப்படி இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தை தூஷிக்க முடியும் அப்படின்னு. அவ்வளோ பெரிய ஆமி இருந்து ஒரு 17-18 years old பாய் இந்த கோலியாத்தை என்ன செய்கிறார்? முறியடிக்கிறார், சாகடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. வாசிக்க இன்னொரு வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். தொடர்ந்து வாசிங்க. அடுத்தது 48. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராய் ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து, he was not with his hammer, அந்த சூட்லாம் இல்லை, சாதாரண ஒரு கூழாங்கல், ஒரு தடி தான், 2 வெப்பன்ஸ் தான். சரி, நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு ட்ரெயின் பண்ண ஒரு சோல்ஜர் கூட போய் சண்டை போடுறாரு தாவீது. நீங்கள் நம்புவீங்களா? கேன் யூ பிலீவ் தட்? நம்ப முடியுதா? முடியல தானே. ஆனால் நம்பி தான் அவனு அங்கே சொல்லுது. இது ட்ரூ ஸ்டோரி. அப்போ நம்மளுக்கே யோசிக்கிறோம், இது எப்படி டிஃபீட் பண்ணாரு? ஹூ இஸ் எ கோலியாத் டுடே? உங்களோட கோலியாத் எது? மேபி குட் பி அ ஃபியர். அந்த பயம் உங்களோட ஒரு கோலியாத்தாக இருக்கலாம். மேபி குட் பி எ பர்சன், உங்களுடைய மேனேஜர், உங்களுடைய பாஸாக இருக்கலாம். அவனை பார்த்தோன்னே ஐயோ இவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லலாம். குட் பி எ ஃப்யூச்சர், நம்மளுடைய எதிர்காலம். இந்த எதிர்காலத்தை நினைத்தே சில பேர் ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ என் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்று. ஸோ இப்படிப்பட்ட இட்ஸ் நாட் அ ஷெப்பர்ட் பாய் டிஃபீட்டிங் த ஜெயன். அந்த ஜெயனை ஒரு சின்ன பையன் வீழ்த்திட்டான் இல்லை. இட்ஸ் அபவுட்
faith defeating fear. இந்த சின்ன பையன் ஜெயனை வீழ்த்திட்டான் அப்படி இல்லை, இது ஒரு விசுவாசமான காரியம். அந்த பயத்தை என்ன செஞ்சிருச்சு, எல்லா மனுஷனுங்களை இருதயத்தில் இருந்த பயம் எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. No one could move. No one is there to fight against the giant. அந்த 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 பெரிய இந்த ராட்சதனை வீழ்த்துறதற்கு யாரும் முன்னுக்கும் வரல, ட்ரை பண்ணல. ஆனால் தாவீதுக்கு ஒரு துணிச்சல் இருந்துச்சு. துணிஞ்சு போய், நேச்சுரலி சம்டைம்ஸ் ஆளுக்கு கொஞ்சம் துணிச்சல் இருக்கும் சில பேருக்கு. அல்லேலூயா. செய்யாத அப்படின்னு சொன்னால் செஞ்சிருவாங்க. துணிச்சல், அந்தமாரி துணிச்சல் சிலருக்கு இருக்கும். செய்யன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. கடினமாக இருப்பாங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கிராசாத்தி அப்படி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் நெகட்டிவ் திங்காக என்னாச்சும் சொல்லி பாருங்கள், அதை செஞ்சுருவாங்க. துணிஞ்சு போய் செய்வாங்க. பாசிட்டிவாக என்னாச்சும் சொல்லி பாருங்கள், செய்ய மாட்டாங்க. ஆனால் சில பேர் பாசிட்டிவில் துணிச்சலாக இருப்பாங்க செய்கிறதுக்கு. யூசி, என்கிட்ட நெகட்டிவ் திங்ஸ்லாம் சொன்னீங்கன்னா இப்போ இல்லை, அப்போ செஞ்சிருவேன். நெகட்டிவாக, ஆனால் பாசிட்டிவாக சொன்னால் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. சிலருக்கு இயற்கையாகவே துணிச்சல் இருக்கும். தாவீதுக்கு அந்த துணிச்சல் இருந்துச்சு, அந்த அந்த தைரியம் இருந்துச்சு. இட் இஸ் நாட் அபவுட் போல்ட்னஸ், அந்த அந்த தைரியம் மட்டும் இல்லை. ஸோ சம்திங் இங்கே இருக்குது, ஒரு காரியம் ஹிடனாக இருக்குது. ஏன் எப்படி முடிஞ்சிச்சு அவர்னால அப்படின்னு பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் இன்றைக்கி சற்று நம்ம பார்க்க போகிறோம். யூசி, கோலியாத் அவர் 6 ஃபீட் உயரம். அவர்கிட்ட வெப்பன்ஸ் இருந்துச்சு, லவுட் வாய்ஸ் இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு நாளும் வராரு. பலஸ்தீன்ஸ் அங்கே இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். இது 2 பேரும் என்ன செய்ய போகிறாங்க, யுத்தம் செய்ய போகிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் என்ன சொல்கிறாரு, சேலஞ்ச் பண்ணுறாரு. கம் அண்ட் ஃபைட் வித் மீ, சூஸ் அ பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. யாருமே முன்னுக்கு வரல. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, அவங்க யாரை பார்த்தாங்க, அந்த கோலியாத்தை தான் பார்த்தாங்க. பெருசாக இருக்கிற கோலியாத்தை தான் பார்த்தாங்க. பட் தே forgot something. யார்? ஆண்டவரை பார்க்க தவிர்த்துட்டாங்க. சம்டைம்ஸ் பாருங்க, இந்த பெரிய கோலியாத் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய சம்பவம் இருந்தாலும், எந்த ஒரு பெரிய மிரட்டல் இருந்தாலும், எந்த ஒரு பெரிய சூழ்நிலை இருந்தாலும், நம்ம அந்த பிரச்சனையை தான் நம்ம என்ன பார்க்குறோம், அதிகமாக பெருசாக பார்க்குறோம். பட் we fail to see God. ஆண்டவரை பார்க்க முடியாது. அன்னைக்கு அந்த பெலிஸ்தியர்கள் அந்த அந்த பெரிய ராட்சதனை தான் பார்த்தாங்க. ஆண்டவரை பார்க்க என்ன செஞ்சிட்டாங்க, தவிர்த்துட்டாங்க. தாவீது யாரு? தாவீது யார் சொல்லுங்க பார்க்கலாம். he is a shepherd boy, a young boy. அவர் சாதாரண ஒரு காட்டில் வனாந்திரத்தில் ஆடுகள், இந்த செம்மறி ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். எனக்கு இன்னமும் அப்படியே கியூரியஸாக இருக்குது, எப்படி ஆடு மேய்க்கிறவர் இந்த கோலியாத்தை முறியடிக்க முடியும்? இப்படிப்பட்ட காரியங்கள் பெரிய பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, என் மண்டை உடையுது எனக்கு இந்த பிரச்சனையை பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ரைட். Sometimes people will worry a lot. How to handle this problem? எப்படி இதை நான் மேற்கொள்ள வேண்டும், எப்படி நான் இதை
அவாய்ட் பண்ணணும், எப்படி நான் வந்து இது சமாளிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், பிரியமானவர்களே சிக்னஸ். சிலருக்கு இந்த வியாதி, ஒரு வியாதி இருந்தாலே அவங்களால என்ன செய்ய முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, சிரிக்க முடியாது. சிலருக்கு ஒரு வார்த்தை போதும் அவங்கள டவுன் பண்ணுறதுக்கு. ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள், மூஞ்சில் சிரிப்பு நின்றுடும். அந்த வார்த்தை அவங்களுக்கு என்ன, அது பெரிய கோலியாத்து மாரி இருக்கும். நீங்கள் கவரிமான் பரம்பரைன்னு சொல்லுவாங்க. கவரிமான், கவரிமான் ஜாண்டியர்ஸ், அது தலையில் அந்த கொம்பு இருக்கும், அந்த கொம்பில் இலை இருக்கும். அந்த இலை உளுந்தாலே செத்து போயிடும். கூக் பண்ணி பாருங்க. அவளை கவலை, இந்த சிலருக்கு இந்த கவலையே பெரிய ஜெயனை போல இருக்கும். கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்படுறதுனால உங்கள் வெள்ளை முடி வந்து கருப்பாவாதி அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. வெள்ளை தான் என்றைக்குமே. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் குருவிக்கு ஆண்டவர் உடுத்துறாரு, ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஆகாரம் கொடுக்குறாரு, நமக்கு செய்யாதது இருக்க எப்படி அப்படின்னு கேட்குறாரு. ஸோ முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் மத்தேயு புஸ்தகத்தில். ஸோ பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சம்பவம், சில காரியங்கள் பிரியமானவர்களே, நிறைய காரியம் இருக்குது. சில காரியங்கள் வந்து ஃபெயிலியர் ஏற்றுக்க முடியாது சில பேர்னால, தோல்வியை. they cannot accept failure. அந்த ஃபெயிலியர் வந்துச்சாலே தலை மேலேயே தூக்க முடியாது. ஸோ ரூம்பு கதவு அடைச்சிக்குவாங்க. சில பேர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. சில பேர் பிரியமானவர்களே பேசக்கூட மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட கோலியாத் அவருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாவீதின் இந்த யுத்தத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. தாவீது, he is just a boy, but he always praising God. He will praise and worship. ஆண்டவரை என்ன செய்வார், வர்ஷிப் பண்ணுறது தான் வேலை. அவர் என்ன வாட்ஸ்அப்பாக பைக்கிறார் அந்த காலத்தில்? இல்லை டிக்டாக்ல இருந்தார், இல்லை ஃபேஸ்புக்கில் இருந்தார், இல்லை அப்போல்லாம் டெக்னாலஜிலாம் இல்லை. ஜஸ்ட் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இலை பச்சையாக இருக்குது. சாம்ஸ் 1 நீங்கள் பாருங்கள் என்ன எழுதியிருக்கிறார். சாம்ஸ் 1 படிங்க. சாம்ஸ் 1 சங்கீதம் 1 எடுங்களேன். சங்கீதம் 1 chapter 1 verse 1 படிங்க. இப்படி தான் நான் யோசித்து பார்த்தேன். அப்போ என்னதான் செஞ்சிருப்பார் அந்த காட்டில், that he can defeat the Goliath. சரி வாசிங்க, என்ன இருக்கு சங்கீதம் 1? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? இது என்ன தெரியுது? இந்த chapter 1 verse 1 to 6ல he admiring something, creation of God. அந்த மரத்தை பார்த்து இந்த மரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. இப்போ come to Psalms 23 வாசிங்க. இந்த 23 வாசிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு இதுல என்ன தெரியுது? அவர் தண்ணி இதெல்லாம் பார்த்து என்ன செய்றாரு? கர்த்தர் இப்படி இருப்பார், கர்த்தர் இப்படி செய்வார் அப்படி என்று சொல்லி தனக்குள்ளே ஆண்டவர் மேல ஒரு அன்பு, ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம். he know that God is with him. ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார் என்று அந்த விசுவாசத்தில் என்ன செஞ்சார்? தாவீது வளர்ந்தார். சவுல் இப்போ கூப்பிடுறாரு, அவனுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறாரு, அந்த ஆமை அந்த ஸ்வாட்டு எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கு முன்ன சவுல் கேட்குறாரு, இப்போ நீ இந்த கோலியாத்தை நீ அடிச்சிருவியான்னு கேட்டார். You see how David won the giant. இந்த கோலியாத்தை எப்படி அவர் முறியடிச்சார்னா, first he ignored. வாசிக்க கேட்போம், வாசிங்க. 1 Samuel chapter 17 எடுங்களேன். வாசிங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் என்ன செய்றாரு? தாவீதை நோக்கி, தாவீதை பார்த்து என்ன சொல்றாரு? நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாது. வாட் இஸ் இட் மீன்ஸ்? வாட் அவர் சொல்றாரு? முடியாது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? யூ cannot அப்படின்னு சொல்றாரு. டிமோட்டிவ் பண்றாரு. அப்போ பாருங்க, இன்னொரு காரியம், அவங்க அண்ணனுக்கெல்லாம் அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவார்? போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஜஸ்ட் கோ அண்ட் ஆஸ்க் ஹவ் ஆர் தே, எப்படி அவங்க இருக்கிறாங்க, அவங்கள போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அண்ணெல்லாம் வந்து அவர் விசாரிக்கும் போது அங்கே கோலியாத் என்ன செய்வார்? அவர் சவால் விட்டுக்கிட்டு இருப்பார்ல, இஸ்ரவேல் ஆண்டவர் என்ன செய்வார்? தூஷிப்பார்ல. அப்போ தாவீது போய் சொல்லு, இவன் யார் அவன் ஆண்டவர் நாமத்தை தூஷிக்கிறதுன்னு கேட்கும் பொழுது அண்ணங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? விரட்டி எடுப்பானுங்க. தாவீது எங்கே போனாலும் என்னது? ஒதுக்கப்பட்டவனாக தான் இருந்தாங்க. சாமுவேல் வர்றாரு வீட்டுக்கு, அபிஷேகம் பண்ண வர்றாரு, அண்ணன் தம்பிங்களாம் வந்து நிற்கிறாங்க. அவங்களாம் சோல்ஜர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, நல்ல உடம்பு அழகாக இருக்கிறாங்க. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் ஒருவன் இருக்கானா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ தான் ஈசாய் சொல்கிறாரு, ஐயோ அவரை மறந்துட்டனே, அவன் ஆடு மேய்த்து பாருங்க, அப்பயும் மறக்கப்பட்டவனான் ஒதுக்கப்பட்டவனாக தான் இருக்கான் தாவீது. First thing, if you want to overcome your Goliath, you have to ignore your negative thoughts in your web. இந்த வேப் இருக்கு பாருங்க, உள்ளுக்கு மண்டையில் ஒரு வேப் இருக்கும் உள்ளுக்கு. என்ன வேப்னா, உங்களை பற்றி உங்களை பற்றி அந்த செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் எஸ்டீம் வந்து இட் வில் கிவ் யூ அ குட் வேல்யூ. உங்களை பற்றி நான் வந்து தைரியமானவன், நான் வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது, எனக்கு என்னால் வந்து முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்குது. லோ செல்ஃப் எஸ்டீம்னு ஒன்று இருக்கும். இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் வந்து நீ கெட்டவன், நீ முடியாது, அது வந்து என்ன, அது இது பண்ணும், ப்ரிடிக்ட் பண்ணும், உங்களால் முடியாது. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ தாவீதுக்கு நெகட்டிவ் திங் வருது, அவர் இக்னோர் பண்ணுறாரு. தட்ஸ் த பியூட்டி திங். உங்களுடைய மைண்டில் இந்த 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 99% வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஆக்சுவலி அந்த என்ன சொல்கிறாங்க, அந்த எழுத்தாளர்லாம் சொல்கிறாங்க, அவங்க ஆத்தர்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, மனுஷனுக்கு வந்து ஆண்டவர் படைக்கும் போது 100% வந்து உள்ளுக்கு வச்சுட்டாரு. என்ன வச்சுட்டாரு?
என்ன மசாலா வச்சிருக்கிறாரு, இது உள்ளுக்கு மூளை வச்சிருக்கிறாரு. அந்த 100%ல நீல் ஆண்டர்சன் தெரியுங்களா, மூணுக்கு போனாரு, அதில் மனுஷன் இந்த நிலாவுக்கு போனாரு, அதில் 1% தான் பாய்ச்சிருக்கிறாங்க. 1% பாய்ச்சிட்டு நிலாவுக்கு போயிட்டு வந்திருக்கான் மனுஷன். அப்போ 99% இன்னும் பாய்க்கலாம். ஸோ இந்த வேப்பில் உங்களோட ஃப்யூச்சருக்கு, உங்களை பற்றி ஒரு வேப் இருக்குது, உங்களுடைய ஃபைனான்ஷியல், உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய வாழ்க்கை. நான் இப்படி வீடு வாங்கணும், நான் இப்படி இருக்கணும், நான் அவனை போல் இப்படி இருக்கணும், இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சிந்திச்சு வச்சுருக்கீங்க. அதில் சில காரியங்கள் கோலியாத்தை போல் என்ன செய்யும், will come and against you. அப்போ அது வரும்பொழுது சில பேருக்கு சொல்லுவாங்க அந்த டிப்ரெஷன் வந்துடும். ஃபைனான்ஷியல் மேட்டர் வந்தால் சில பேருக்கு அந்த டிப்ரெஷன் ஏற்றுக்க முடியாது, எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சிலருக்கு ஃப்யூச்சரு படிச்சிருப்பாங்க, ஆனால் வேலை கிடைக்காது. ஐயோ, நான் நல்ல கிரேட் எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு எந்த காசு எடுக்கணும், இப்படி நிறைய வாலிபர்களை நான் பார்த்துருக்குறேன். சிலருக்கு ஃப்யூச்சரில் சில திட்டம் போடுவாங்க, பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இது செய்யலாம், அது செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடியாது, ஃபெயிலியராக முடியும். அதுவே ஒரு பெரிய உள்ளுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, தாவீது அவன் இப்போ சவுல் சொல்கிறாரு, நெகட்டிவான தோட்டை போடுறாரு, யூ cannot fight against this giant அப்படின்னு சொல்கிறாரு. பட் தாவீது அதை எப்படி நம்ம அகேன்ஸ்ட் பண்ணார், வாசிக்க கேட்போம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. 34 வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். 17 years old boy is fighting against the bear. 17 years old, 17 வயசு ஐயா. அந்த பாய் மேரி தாவீது. அதான் உளுந்து சிரிக்கிறாங்க. 7 years you can do it. 17 வயசு. காரடிக்கிட்ட போய் சண்டை போட முடியுமா சொல்லுங்க? என்னால் இது சில நேரத்தில் அப்படி யோசிக்கிறேன், நம்ப முடியல. 17 வயசு பையன் கரடி கூட ஆனால் சண்டை போட்டிருக்கிறாரு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். உங்களால் அப்போ நம்ப முடியாது, வாசிங்க. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். சாவடிச்சிட்டாரு அந்த பேர, அந்த கரடியை. அடுத்தது வாசிங்க. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இப்ப நீங்க ஒரு கரடி அடிச்சு கொன்னுட்டீங்க, இப்ப நீங்க ஒரு சிங்கத்தை அடிச்சு கொன்னுட்டீங்க. வாட் வில் யூ கன்ஃபெஸ்? சொல்லுங்க, என்ன கன்ஃபெஸ் பண்ணுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் அன்றைக்கே சொன்னல, எனக்கு அந்த பலம் இருக்குதுன்னு சொல்லுவோம் தானே, ஐம் அ ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன சொல்லுவோம்? நான் வீட்டா சீ குடிக்கிறேன், அதனால் வேறு சிங்கத்தை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல சொல்லலாம் நம்ம.
இப்போ சில பேர் உங்களை வந்து என்ன டீமோட்டிவ் பண்ணுறாங்க. சவுல் இப்போ டீமோட்டிவ் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அவங்க சொல்கிறாங்க யூ கேனாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உன் வாழ்க்கை அப்படி தான் இருக்குன்னு கேனாட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை முடிஞ்சுன்னு அப்படி டீமோட்டிவ் பண்ணுறாங்க. ஹவு டு ஓவர் கம்? தாவீது சொல்கிறாரு, he remember the past. இந்த கடந்த காலத்தில் தாவீதோட பியூட்டிஃபுல் என்னன்னா, நீங்கள் எல்லா வசனத்திலும் பாருங்கள், அந்த காலத்தில் ஆண்டவர் என்ன நடத்தினார். see how he can think positively. பாசிட்டிவாக பாருங்கள், அந்த நெகட்டிவ் வருது, பாசிட்டிவாக அவர் என்ன செய்கிறாரு, அகெயின்ஸ்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, அந்த நாட்களில் கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, நான் அடித்து கொன்னேன். நம்மளா இருந்தால் என்ன சொல்லணும், நான் வந்து நான் பலசாலி அப்படின்னு இருப்போம். ஆனால் ஆண்டவர் பேர் அப்படியே மறைச்சிருப்போம். அப்படி ஆண்டவர் இல்லை, நான் தான் செஞ்சேன் அப்படி. ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு, அன்றைக்கு ஆண்டவர் இந்த சிங்கத்திற்கும் அந்த கரடிக்கும் என்னை தப்புவிப்பார் என்றால், இன்றைக்கு இந்த பெலிஸ்தீன், இந்த சவாலுக்கு, இந்த ஜெயனுக்கு ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். கையில் உயர்த்தி praise God. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒன்றாவது, you must ignore the negative thing as David did. அன்னைக்கு ஆண்டவர் என்னை நடத்தினார்னா, அன்னைக்கு ஆண்டவர் என்னை தப்புவித்தார்னா, அன்னைக்கு ஆண்டவர் இதுவரை என்னை வழி நடத்தி வந்தால், இனிமேல் என்னை ஆண்டவர் வழி நடத்துவார். ரெண்டாவது, he confess things. அறிக்கை செய்கிறாரு. ஹல்லேலூயா. என்ன அறிக்கை செய்கிறாரு? பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு. அந்த பாசிட்டிவ் வாயில் வருது. அதனால தான் கண்டதெல்லாம் சொல்லிடாதீங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து நடத்திட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க வாயில். எனக்கு இப்படி ஆயிரும், இது செய்கிறேன், நான் செத்து போயிடுவேன், நான் அது செய்வேன். நான் சொல்கிறேன், நம்ம அறிக்கை செய்கிறது கொஞ்சம் கவனமாக அறிக்கை செய்ய வேண்டும். இந்த அறிக்கை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு செடியை பார்த்து, அந்த செடியை பார்த்து நீங்கள் கருவிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த செடியை ஏன் தான் இந்த செடியை எடுத்து வந்தணும், ஏன் தான் இந்த செடியை எடுத்து வந்தணும் சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த செடி வாடி போயிடும். எஸ், நம்முடைய வார்த்தையில் அந்த ஜீவன் இருக்கு. நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டு வருகிற ஸ்பெஷலி ஆண்டவருடைய பிள்ளைங்க விசுவாசம் அது அறிக்கை செய்யும் பொழுது அது என்ன செய்யும்? கோலியத் என்ன அறிக்கை செய்கிறாரு? என்ன அறிக்கை செய்கிறாரு? இந்த பெலிஸ்தனை ஆண்டவர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்னும் ஒப்பு கொடுக்கல ஆண்டவர். But he confessed the right thing, positive. It will happen. It will happen. அது நடக்கும். எனக்கு இந்த வேலை கிடைக்கல, எனக்கு இந்த பயம். இஃப் யூ உங்களுக்கு ஃபெய்த் இல்லைன்னா, பயம் சொன்னாங்க அவங்கள என்ன செய்யும்? நம்மளை ரூல் பண்ணிடும். ஃபெய்த் இருக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. இந்த ஃபெய்த்து உடைய 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 பயம் வந்துடும். I have gone through this experience. ஃபெய்த் உடைக்கப்பட்டுருச்சுன்னா ஃபியர் வந்துடும். நம்ம இந்த ஃபியர் என்ன தெரியுமா சொல்லும்? எல்லாமே நெகட்டிவாக அப்சர்வ் பண்ணும். இந்த வேப்பு பயம் வந்துச்சுன்னா, அப்போ பயம் வரக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும்? சில பேர்கிட்ட நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் போய் சொல்லுங்கள், அவங்கள்ட்ட காதில் போய் சொல்லுங்கள், அந்த அந்த மறிக்கிறவங்க பயத்தில் இருப்பாங்க, அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வாழ்க்கையை நினச்ச, ஐயோ நான் இன்றைக்கி போயிடுவேன்னா நாளைக்கு, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். அந்த ஒரு வார்த்தை உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லும் பொழுது 99% அவங்க என்ன அந்த ஹீல் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம்.
சில நேரத்தில் உங்களுக்கு டாக்டர் போக சொல்லும்போது உனக்கு என்னமோ கேன்சர் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க? என்ன இப்போ டாக்டர் நம்ம போகிறப்ப ஐ திங்க் திஸ் குட் பி கேன்சர் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? கையெல்லாம் ஆட்டம். கேன்சர் வந்துருச்சு, ஐயோ கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு. எஸ், அதே அந்த பயத்தில் யூ கேன் ஃபைட் த கேன்சர் சர்வைவர் இருக்கிறாங்க. அந்த மைண்டில் செட் பண்ணிக்குவாங்க. அதில் 2, அதனால தான் நம்ம பாசிட்டிவான வேர்டு கேட்கணும். இந்த 4 பேர் இருக்கிற இடத்துல உங்களோட கூட்டாளி யாரும் இருந்தாலும் இந்த பாசிட்டிவாக பேசுகிறவங்க இருக்கிறாங்களே அவங்க கூட போய் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒன்றும் இல்லைலா, யூ ஆர் குட், யூ ஆர் ஹீல்ட், ப்ரே, God will heal you, don't worry, this is small problems ன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் உட்காருங்க, நீங்கள் அது ஹீல்ட் ஆயிரும். முக்கால்வாசி இந்த பேஷண்ட்லாம் இறந்து போகிறதுக்கு காரணம் டாக்டர் சொல்கிறாங்க, அவங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது ஃபியர். அந்த ஃபியர்லே அவங்க என்ன செய்வாங்க? இறந்து போயிடுவாங்க. இன்றைக்கி அந்த கோலியாத் சொல்லும் பொழுது 99% பிலிஸ்தீன் என்ன சொல்கிறாங்க? ஃபியரில் இருக்கிறானுங்க. பிகாஸ் அவங்களோட வேப்பை எதை அப்சர்வ் பண்ணிச்சு? கோலியாத் பயங்கரமானவன், அவனை அடிக்க முடியாதுன்னு 99% அவனுங்க யோசிச்சானுங்க. ஆனால் தாவீது என்ன தெரியுமா யோசிச்சாரு? இது ஆண்டவர் என் கையில் ஒப்பு கொடுப்பாரு. அன்னைக்கு கரடிக்கும் அன்னைக்கு சிங்கத்துக்கும் என்ன தப்பி வச்சார்னா, இன்னைக்கு ஆண்டவர் இதை என்னை தப்பிக்க வைப்பார் அப்படின்னு சொன்னார். And also he confessed that this war belongs to God. அவர் சொல்றாரு இந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டாரு. அவர் நான் சொல்லலை, நான் அவெஞ்சர்ஸ் மேலே அந்த கேப்டன் அமெரிக்கா மேலே சுற்றி விட்டேன்னா தெரிச்சிடும் தலை அப்படிலாம் சொல்லலை. தாவீது அதெல்லாம் கன்ஃபஸ் பண்ணல. he believed, he trust God. ஆண்டவரை விசுவாசித்தார், ஆண்டவரை பார்த்தாரு. ஆண்டவர் தான் பெரியவர்ப்பா. அவர் ஓடினாரு. யூசி அந்த கல்லுங்க, சின்ன கூழாங்கல் 5 கல் ஆற்றுல போய் பொறுக்கிட்டு போகிறாரு. நேரத்துக்கு நம்ம பிரசிடென்ட் இல்லை இங்கே உள்ளவங்களாம் போயிட்டு இதை அடிக்கணும், ரஷ்யா இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல கூழாங்கல் எடுத்துகிட்டு போவீங்களா? விரட்டி அடிச்சிருவானுங்க. ஆனால் தாவீதோட ஃபெய்த்து நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு கல் அந்த கோலியாத்தை டப்புன்னு விழுந்துட்டான். வீசினது தாவீது, ஆனால் பதிய வச்சது ஆண்டவர். ஹல்லேலூயா. யார் பதிய வச்சா? ஆண்டவர். பிகாஸ் நல்லா கவனிங்க, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இங்கே அவன் கோலியாத் என்ன சொல்கிறாரு? அவன் தேவர்களை கூப்பிட்டு சபிக்கிறான், திட்டுறான் தாவீதை. ஆனால் தாவீதோட கன்ஃபெஷன், அந்த கன்ஃபெஸ் என்ன கன்ஃபெஸ் பண்ணுறாரு? வாசிங்க 17 வாசிங்க. அந்த சிங்கத்தையும் இல்லை 42. இப்போ இது கோலியாத் என்ன சொல்கிறார்? இந்த கோலியாத் என்ன சொல்கிறாரு? நிந்திக்கிறாரு. வாசிங்க. தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடி சொல்றாரு, நீ சோப்பா இருக்க. அதாவது என்ன சொல்ல வரனா, நீ பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாரு. சோப்பா சிவந்து அப்படி பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்குன்னு விடைக்கிறாரு. ஸோ அடுத்தது வாசிங்க. அவனை அசட்டை பண்றான். அடுத்தது பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்துக் கொண்டு இருக்கிறான். அடுத்தது தாவீது என்ன சொல்றாரு?
அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அப்ப அவரோட கன்ஃபெஸ் பாருங்க, அவரோட என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபெய்த், அந்த ட்ரஸ்ட், அந்த கான்ஃபிடென்ட் எல்லாம் யார் மேல இருந்துச்சு? upon the name of the Lord, ஆண்டவருடைய நாமத்தின் மேல இருந்துச்சு. ஆண்டவர் மேல பாருங்க, அவனோட அந்த மைண்ட் செட்டிங் கணக்கா இருந்தாங்க. நீங்க வர்ஷிப் பண்றீங்க, நீங்க ப்ரே பண்றீங்க, அந்த மைண்டில் சரியா செட் பண்ணீங்கன்னா அந்த வாயில சரியான வார்த்தை வரும். உடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும்? பவர்ஃபுல்லா இருக்கும். இஃப் எனி ஜெயன், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்பு வந்தாலும் யூ கேன் ஓவர் கம் த ஜெயன். சி, இப்போ நீங்கள் டெய்லி வந்து மெக்டொனால்ட் சாப்பிட்டு பாருங்க. காலையில் மெக்டொனால்ட், 12 மணிக்கு மெக்டொனால்ட், ராத்திரி கேஎஃப்சி. இதே ஒரு 12 days 15 ஒரு மாதம் சாப்பிட்டு பாருங்க, யூனிவர்சிட்டியில் இருப்பீங்க. டாக்டர் சொன்னார், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குல்ல, அதை தானே ட்ரெயின் பண்ணுறோம், அதை தானே நம்ம சாப்பிட்டு 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 ஃபாஸ்ட் ஃபுட்டு மாரி ஆயிடுறோம். இதே நல்லா கவனிங்க. இது நீங்கள் காலையில் ஜாகிங் பண்ணுறீங்க, 6 o'clock பார்த்தீங்கன்னா சீனங்களாம் ஓடிருப்பாங்க. பார்த்தீங்களா உங்கள் தமிழில்? ஒரு தமிழால் பார்த்துருக்கீங்களா? என் தமிழில் ஒரு தமிழாலும் நான் பார்த்ததில்லை, எல்லாம் சைனீஸ் தான். அப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 7 o'clockலாம் டின்னர் எடுத்துருவாங்க, அவ்வளோதான். ராத்திரி லைட்டாக ஒரு வாக்கிங் போவாங்க, அதுலேயும் நான் தமிழால் பார்க்கல. அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய மைண்டு ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? எக்ஸசைஸ் பண்ண வேண்டும். எப்படி எக்ஸசைஸ் பண்ண வேண்டும்? எஸ்ட்ரோ உலகத்தில் இப்படியாக ட்ராமாலாம் ஓடுது, அதை பார்த்தா எக்ஸசைஸ் பண்ண முடியாது. எப்படி எக்ஸசைஸ்? அந்த பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலும் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். அப்போ அந்த வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டுன்னா அதை எப்படி நான் எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, turn to Romans chapter 12 verse 2. Romans chapter 12 verse 2. எப்படி அசை போடுறது, இதை எப்படி எக்ஸசைஸ் நான் பண்ணுறது? இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு டம்பெல் 5 கிலோ எடுத்தீங்கன்னா, அதை டெய்லி நீங்கள் எக்ஸசைஸ் எடுத்தீங்கன்னா உங்களோட கையில் மசில் தெரியும். அப்போ பார்த்தாலே சொல்லலாம், நீ ஜிம்முக்கு போகிற, நீ எக்ஸசைஸ் செய்கிற. பிகாஸ் டெய்லி யூ ஆர் ப்ராக்டிசிங் heavy weight of 5 kg, 10 kg. So you will get, your muscle gets stronger and stronger. இப்போ வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமும் சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இது எப்படி மனசு புதிதாகும்? உங்களுடைய சிந்தனை எப்படி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், வேர்ட்ஸ், the word of God. இந்த வேப்பை மாற்றும், இந்த வேப்பில் உள்ள காரியங்களை மாற்றுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தை. The second things, வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. 2 Corinthians chapter 10, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஐந்து வாசிங்க. 2 Corinthians chapter 10 verse 5 to 7. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும்
அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு any thoughts that came inside your அந்த மைண்டுக்குள்ள பேசுகிற என்ன சொல்லுவாங்க, மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மைண்ட் வாய்ஸ் சில நேரத்தில் பேசிக்கிட்டே இருக்கும். அது சொல்லும், அது நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட சில நேரத்தில் இந்த மைண்ட் வாய்ஸ் என்ன செய்யும், உள்ளுக்கு பேசிக்கிட்டே இருக்கும். தெரியுங்களா? அதனால தான் சம் சைக்கட்ரிக் டாக்டரை போய் பார்க்க போனால், இந்த சைக்காலஜி இந்த சைக்கட்ரிக் டாக்டரை போய் பார்க்க போனால் அவங்க சொல்லுவாங்க, கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு கடன் பிரச்சனை இருக்கான்னு கேட்பாங்க. இல்லை. உனக்கு வீட்டில் எதுவும் பிரச்சனையான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ எதுவும் தற்கொலை பண்ண போறியா அப்படின்னு கேட்பாங்க. நீ இப்படி ஏன் தெரியுமா, your mind become ஐடல் மைண்டாக வந்துடும். அப்படி திங்க் பண்ண முடியாது, ஒரே இடத்துல இருக்கும். இந்த பிரச்சனையே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதே காரியத்தை சில பேர் என்ன சொல்லுவாங்க, பீல்ஸ் எடுப்பாங்க தூங்குறதுக்கு. ஸோ இட் வில் ரிலீஸ் யோர் டென்ஷன். அதெல்லாம் வேலை செய்யாதுங்க. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேன். முன்ன இப்போ இல்லை. உடனே எல்லாம் என்னடா பீல்ஸ் எடுக்கிறாரு, தூங்குறது எடுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுனால நான் ஆரம்பத்தில் ஊழியத்தை பிஃபோர் ஐ ஸ்டார்ட் மை மினிஸ்ட்ரி அப்போ கடந்து போகிற ஒரு சூழ்நிலைகள், இந்தமாரி ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகும் பொழுது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் தூங்குறதுக்கு. டாக்டரை போய் கேட்கணுன்னு 4 மருந்து 3 மருந்து சாப்பிட்டாலும் தூக்கம் வராது. இந்த மைண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும், சம்திங் ராங். ஸோ இதை இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மைண்டை எப்படி இது சரிப்படுத்தணும், இந்த மைண்டை எப்படி நான் பாசிட்டிவாக ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் டாக்டர் சொல்லுவாங்க, யூ டூ சம் ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட ஹாபி என்ன, கார்டனிங் செய். ஸோ மைண்டை நீ டைவர்ட் பண்ணலாம். ஸோ நீ மெடிடேஷன் செய்யணும், நீ ஜோகிங் பண்ணணும், எக்ஸசைஸ் செய்யணும். நீ இப்படிலாம் செஞ்சு பார்த்தாலும் சிலருக்கு வாய்க்கும். சில பேர் சொல்லுவாங்க, உன்னோட வில் பவர் இருக்கு, வில் பவர் யூ கேன் யூஸ் யோர் வில் பவர். வில் பவர்லாம் போயிடுச்சு. cannot. I tell you, the word of God is so powerful. If you confess, இந்த வார்த்தையில் நம்ம படிச்சல 2 Corinthians chapter 20, இந்த 2 Corinthians chapter 20 verse 10, இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் நாட் மற்ற இடத்துலேருந்து பார்த்து எழுதுறது, இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். Romans chapter 12 my experience. Romans chapter 8 அதுதான் என்னுடைய பவர்ஃபுல் வெப்பன். Romans chapter 8 கன்ஃபெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது அந்த மைண்ட் வெப்பை மாற்றும். நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது, நீங்கள் ஆண்டோடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டோடைய வசனத்தை நீங்கள் அசைப்படும் பொழுது, அதன்படி நம்ம நடக்கும் பொழுது, உங்களுடைய நெகட்டிவிட்டி வருதுல, உங்களுடைய ஜெயன் பெரிய ஜெயன் பாருங்கள். நீங்கள் இந்த 1 Samuel 17 நீங்கள் போய் படித்து மெடிடேட் பண்ணுங்கள். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஜெயன் கூட நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்களோ, மேபி இட் குட் பி ஃபைனான்ஷியல், மேபி யூ குட் பி யுவர் ஃபெயிலியர், எந்த காரியம், உன்னோட சிக்னஸாக இருக்கலாம், இல்லை ப்ரோக்கன்னஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இது ஒரே ஒரு வைட்டமின் தான். அல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் பொருந்தும் ஆண்டோடைய வார்த்தை. ஆகையால் எழுந்து நின்று ஆண்டோடைய சமூகத்தில் இன்னும் நிறையா இருக்குது, ஆனால் பேச முடியாது. ஆகையால் பிரியமானவர்களே, அடுத்த வாரத்தில் இந்த வசனத்தை எடுக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆகையால் பிரியமானவர்களே, வாருங்கள், நம்முடைய எழுந்து நின்று ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஜெபம் செய்வோம்.